ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும் ஒரு நல்ல செட்டப் இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸுடைய டீம் அண்ட் அந்த டீம் நம்ம இப்போ கலந்துட்டு ஜாயிண்ட் ட்ரைனிங் செஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது இட் ஷுட் பி லிங்க்டு டு த எலெக்டோரல் ப்ராசஸ் ஆர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுடைய ஹேண்டிலிருந்து ஏதோ நெகட்டிவ் வித்தவுட் பர்மிஷன் ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதுக்கு நம்ம அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். நம்ம நிறைய டேக் டவுன் ரிக்வெஸ்ட் கூட ஆக்ஷன் எடுத்திருக்கோம். And about the hate speech and all those things, is there any censorship guidelines given to the this can be ad? Sometimes we mostly give live feeds at the time. So what is the regulations? Can you just guide us? That is being monitored by the MCMC team. அதோடைய சேர் கூட இங்கே இருக்காங்க. அடுத்த ஒரு செஷன் இருக்குது. ஐ திங்க் அதுக்கு நீங்கள் எல்லாம் செஷனில் கலந்துக்கிறாங்கன்னா அதில் வந்துடும் ரிப்ளை. He's taking. Yeah, he's there. Yeah, next question. குட் மார்னிங் மேம். சங்கரன் ஃப்ரம் மாலை தமிழகம் டெய்லி. வணிகர்கள்லாம் எடுத்துகிட்டு போகிற பணம் வந்து ரொம்ப கம்மி அளவில் தான் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க, மற்ற நிறைய தேவைப்படுது எடுத்துன்னு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அதை பற்றி உங்களுடைய நிறைய அசோசியேஷன்ஸ்கள் வந்துட்டு மீட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த 50,000 ரொம்ப கம்மி, அதை த்ரெஷ்ஹோல்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கமிஷன் நாலேஜ்க்கு கொண்டு போயிருக்கோம். ஏன்னா ஆஸ் பர் லா ஆஸ் ஆன் டேட் இட் இஸ் 50,000. கோயிலுக்கு கொண்டு பணம்லாம் கூட சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கூட சொல்லி உண்டியில் போடுற பணத்துக்கெல்லாம் கூட இல்லை, அதை சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத பொதுமக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது, சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் மேடம் வணக்கம். அன்பழகன் நியூஸ் 7. இப்போ தொடர்ந்து இந்த பறக்கும் படையும் பார்க்குறோம், இந்த நிலையான கண்காணிப்புகளும் பார்க்குறோம். ஆனால் குறிப்பிட்ட வண்டியை வந்து விட்டுறாங்க. நாங்களும் கண் கூட எடுத்துகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்குன்னு தோணுச்சுன்னா மட்டும் வண்டி ஸ்டாப் பண்ணுறாங்களே. ஏன் நடந்து போகிறவங்க வந்து பணம் கொண்டு போக மாட்டாங்களா? இல்லை பைக்கில் போகிறவங்கள கொண்டு போக மாட்டாங்களா? அது குறிப்பிட்ட காரை கண்டுக்கிறதே கிடையாது. கிச்சி காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரை விட்டுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. அதே மாதிரி ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட அதிகாரிகளை இன்னுமே மாற்றம் செய்யலைன்னு விட்டு அது பக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரூலிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டு உங்கள்கிட்ட வந்து யாராவது கொடுத்தாங்களா? எங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி கம்மியாக பணம் கொண்டு போகிறவங்கள விட்டுறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு தேர்தலையும் பணம் பட்டுவாடா எங்கே நடக்கும்னு தெரியும், யார் நடத்துனாங்கன்னு தெரியும். ஆனாலுமே அதை ஏன் தடுக்க வந்து தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கல? இல்லை, ஏதோ உங்ககிட்ட தகவல் இருக்குன்னா தயவு செய்து சி விஜில்ல போட்டு விடுங்க. நாங்கள் இதை கண் கூட பண்ணுறோம். இல்லை மேடம், நீங்கள் வந்து நாங்கள் வண்டி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். நீங்கள் வாகனம் செக்அப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ஒரு பக்கம் நின்று பாருங்களேன். அவங்க குறிப்பிட்ட 2 வண்டி பண்ணிட்டு போகிறாங்க. நடந்து போகிறவங்க பணம் கொண்டு போக மாட்டாங்களா? இல்லை 2 வீலரில் கொண்டு போகிறவங்க பணம் கொண்டு போக மாட்டாங்களா? இல்லை வண்டி செக் பண்ணாங்க, எல்லாம் தரவா செக் பண்ணுங்க. இல்லைன்னா அது பறக்கும் படையே வேஸ்ட்டு இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அது கூட அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. நாங்கள் நியூஸுக்கு எடுக்கிறோம், எங்கள் வண்டி நிறுத்துவாங்க வேணாம். மைக் நான் சொல்றேன். ராமச்சந்திரன் தந்தி டிவி ரிப்போர்ட். அது ரீஅப்பீல் இல்லை, அது எல்லா மாவட்டத்திலே ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் கமிட்டி கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். அவங்க அங்கே கொண்டு போகிறது எதுவும் டாக்குமெண்ட்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட, அவங்களுக்கு தான் கொண்டு போகிறோம். சில டைமில் பெரிய சீஜர் கூட நடந்துட்டுருக்கு. ஆனால் அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் அந்த நேரத்தில் கையில் இல்லை. அங்கே கொண்டு போனாங்கன்னா அப்போ உடனே பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கு போக டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுருக்கோம். மேம், சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் வந்து குறைஞ்சிட்டே வருது. என்ன ரீசன் நினைக்கிறீங்க மேடம்? ஏன்னா இப்போ சென்னையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸு, கிராமத்தில் இருக்க கூட வந்து தேர்தலில் நின்று 3 மணி நேரம் 4 மணி நேரம் நின்று வாக்களிக்கிறாங்க. ஆனால் சென்னையில் வந்து ஒவ்வொரு ஆண்டு தேர்தல் வாக்கு சதவீதம் குறையுது. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க மேடம்? We will definitely have higher percentage this time. அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். Yeah, SWIP is in full action, so we'll win. Okay, next where next? No, 2 questions only. Yeah, I got 2 questions. ராஜசேகர் ஃப்ரம் ஹலோ எஃப்எம் ரேடியோ. 2 கேள்விகள் எனக்கு.
இந்த பணம் கொண்டு போகும்போது டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்? ஒரு சாமானியன் பணம் கொண்டு போகிறான் அப்படின்னா அவன் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கணும்? இப்போ வங்கிகளில் கூட 50,000க்கு மேலே பணமாக எடுக்க அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்? இன்னொரு கேள்வி, எங்கள் வானொலியில் மன் கி பாத் எல்லா எபிசோட்ஸுமே ஒளிபரப்பிட்டுருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். அது பாராளுமன்ற தேர்தல் சமயத்தில் கவர்மெண்ட்டே பிரேக் எடுத்துச்சு. இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு அது பொருந்துமா? இல்லை, டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது இட் கேன் பி எனி டாக்குமெண்ட். அவங்க ஒருத்தருக்கு ஒரு பேமெண்ட்க்கு கொடுக்குறாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும். இல்லைன்னா இது சில ரூரல் ஏரியாஸில் தான் இந்த இஷ்யூ இருக்குது. டாக்குமெண்ட் இல்லாமல் அவங்க ஏதோ ஒரு சந்தையிலிருந்து வந்தாங்க அந்த மாதிரி. மற்றபடி எனி டாக்குமெண்ட், இப்போ ஒருத்தர் ஹெல்த் ரீசனுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா யார் அட்மிட்டட் இருக்காங்க அந்த ஆதாரங்கள் வாட்ஸ்அப்பில் கூட காட்டினதான் போதும் சொல்லியிருக்கோம். நம்ம ஃப்ளைங் ஸ்குவாட்ஸ் எல்லாத்துக்கும் அதை பற்றி சென்சிட்டைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இது இன்னொரு வேண்டுகோள் எல்லாத்துக்கு, நீங்கள்லாம் நல்லா விழிப்புணர்வு கூட கொடுத்துருக்காங்க. அப்போ கூட அப்படி கேரி பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க். மேடம் good morning. No. You have taken வேற क्वेश्चन இருக்கா? கண்ணன் from Sun News. மேடம் கண்ணன் from Sun News. மேடம், நீங்கள் சென்னையில் வந்து அர்பன் பாக்கெட்ஸில் வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இந்த பப்ளிக்காக எலெக்ஷன் சம்மந்தமாக ஓட்டிங் பண்ணுறதுல, அவுட்ரீச் பண்ணுறதுல, அவங்கள ரீச் பண்ணுறதுல, அந்த ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸில் எலெக்ஷன் கமிஷன் தற்போது இருக்கிற டெக்னாலஜிக்கு ரொம்ப பிகைனில் இருக்கா? இந்த பெரிய ஒரு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவும் இல்லை பிஐபியும் எலெக்ஷன் கமிஷனும் அப்படி பிகைனில் இருக்கிறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு நடக்குதா? அந்தளவுக்கு மக்கள்கிட்ட இன்றைக்கி நிறைய இது பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி ஸ்வீப் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏதோ இது இல்லையா மேடம்? அதுதான் அதுக்கு ரீசனா? இல்லை, அது முதல்ல என்னென்னா நம்ம சொல்லலை, அது ஃபேக்ட். இட் இஸ் அ ஃபேக்ட். பர்சன்டேஜ் இஸ் லெஸ். இட் இஸ் ஆல்சோ ஃபேக்ட் தட் இந்த வாட்டி ஆல் அவுட் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கோம் நம்ம டு இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ். டார்கெட்டட் டிப் சொல்லிட்டு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் அப்ரோச் கூட நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். சாரி, என்ன மாதிரி அப்ரோச் மேடம்? அது பெஸ்ட் எவர் இல்லை, அதான் மேடம். அது PIB, I will let the question related to PIB handled by I'll handle it. என்ன மாதிரி அப்ரோச் மேடம்? அது no அது இல்ல, that comes under sweep ஓட சேர்மன் இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. அவர் you will have a detailed question answer with him. I am here. No, I want இல்ல chairman. Okay, anyhow, only last question. Madam Murthy from last question. Madam Murthy, பப்ளிக் கூடனா நம்ம டிஓஸ் கண்ட்ரோல் ரூம் நம்பர்ஸ் எல்லாம் நல்லா விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். நம்ம மெயிலில் கூட நிறைய வருது. மெயின் இஸ் ஓப்பன் தேர் இன் மை வெப்சைட். நிறைய பேர் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். என்னுடைய ஃபோன் நம்பரில் கூட நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் மெஜாரிட்டி ப்ராப்ளம்ஸ் என்னென்னா, எனக்கு இது இப்போ பிடிச்சது நோ இன்ஃபர்மேஷன் ஆன் எனி பணம் பட்வாரா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வருது இல்லை. ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி வருதுன்னா, நான் இப்போ எபிக் கார்டு வந்து சேரலை, அது ஒரு இஷ்யூ. அது கூட சொல்கிறேன், நம்ம டோட்டல் இன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 70% எபிக் கார்ட்ஸ் வந்து சேர்ந்துச்சு. மற்ற 30% ஆல்சோ we are ensuring it will reach in the next 10 days. மெஜாரிட்டி இஷ்யூஸ் இதுதான் வருது. தென் நிறைய அனானிமஸ் பெட்டிஷன்ஸ் வந்துட்டே இருக்குது. ஒன்றும் கையெழுத்து இல்லாமல் நிறைய பெட்டிஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ தயவுசெய்து பெட்டிஷன்ஸ் கொடுக்குறோம், ஜென்யூன் இருக்குன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தா கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்துருவோம். மேடம் மூர்த்தி ஃப்ரம் ஏஆர் அண்ட் தூர்தர்ஷன், ஈரோடு. மேடம் ஈரோடு வந்து மூர்த்தி ஃப்ரம் ஏஆர் அண்ட் டிடிங்க. மேடம் ஈரோட்டில் வந்து டெக்ஸ்டைல் குட்ஸ் வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து வீக்லி மார்க்கெட் இருக்குது மேடம், ஸ்ட்ரீட் மார்க்கெட். மினிமம் ஒரு 100 crore சேல்ஸ் இருக்குது மேடம். பட் இந்த எலெக்ஷன் இதனால வந்து சேல்ஸு ஒரு 5 crores குறைஞ்சிருச்சு. அந்த இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 lakhs மினிமம் வச்சா கூட நாங்கள் ஓரளவுக்கு பிஸ்னஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அங்கே ஆந்திரா, கர்நாடகா,
பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்து அந்த வீக்லி மார்க்கெட்டில் வாங்கிட்டு போவாங்க மேடம். அதனால் ஒரு 5 crores-க்கு வந்து அந்த சேல்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு டோட்டல் ஈரோடே இதனால் பூரா டெக்ஸ்டைல் சிட்டி மேடம், டோட்டல் ஈரோடே சஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க மேடம். இதை நாங்கள் நியூஸாக கூட டெலிகாஸ்ட் கூட பண்ணியிருந்தோம் மேடம். இன்னொன்று வந்து ஒவ்வொரு பர்சனும் 50,000 கொண்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு வெஹிக்கிள் 5 பேர் போனாங்கன்னா ஈச் 50,000 பாக்கெட்டில் கொண்டு போகலாமா இல்லை வேண்டியது இல்லையான்னு ஒரு டவுட், பெரிய டவுட் கேட்குறாங்க மேடம். தெரியலங்கிறதா கேள்வியாக கேட்டிருக்கேன் மேடம். இட்ஸ் ஓகே, இதெல்லாம் ஐ திங்க் வில் ஃபினிஷ். அந்த டெக்ஸ்டைல் இஷ்யூ வந்துருக்குல்ல மேம், இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அதை ஏற்கனவே நான் சொன்னேன். அவங்க கேட்டாங்க, ஃபர்ஸ்ட்ல அவங்க கேட்டாங்க, அவர் ஃப்ரெண்ட் காஸ்ட் அதை நம்ம கன்சர்ன்ட் அத்தாரிட்டி நாலேஜ்க்கு கொண்டு போயிருக்கோம். ஆஸ் பர் லா தான் நம்ம பண்ண முடியும். ஆஸ் ஆன் டேட் வாட் இஸ் ஆஸ் பர் லா அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். Last question. Ma'am, Gopi Krishna from Dinamani. Ma'am, on last question. Actually, nomination start பண்ண போகிறோம். கேரளாவில் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான ப்ராமினென்ட் லீடர்ஸினுடைய பேர்லேயே வந்து சப்ஸ்டிடியூட்டாக நிறைய பேர் அதே பேரில் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ அது காலகாலமாக நடந்துட்டு வருது. தமிழ்நாட்டிலையும் கம்மிங் எலெக்ஷனில் சில தொகுதிகளில் சில பேர்த்துக்கு மூலமாக நிறையா பேரில் ஒரே பேரில் நிறையா கேண்டிடேட்ஸ் நிற்பாங்கன்ற மாதிரி தெரியுது. இது மாதிரி டூப்ளிகேஷன்ஸ் தடுக்கிறதுக்கு ஏதாவது நம்ம ரெகுலேஷன் ஏதாவது இன்றைக்கி பண்ணுறோமா? இல்லை, அதாவது தேர்தலில் போட்டியிடுறது வந்து அவங்களுடைய லிபர்ட்டி. அதனால் அவர் பேர் கேண்டிடேட் பேரில் இருக்கிறவனும் யாராவது ஒருத்தருக்கு போட்டி போடணும்னு நினச்சா தாராளமாக போட்டி போடலாம். பட் ஐடென்டிஃபிகேஷன் மாற்றி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம இப்போ தேர்தலில் ஃபோட்டோவும் போடுறோம். இவிஎம்லேயும் ஃபோட்டோ வருது, பேலட் பேப்பர்லேயும் ஃபோட்டோ வருது. அதனால் தேர்தலில் நீங்கள் அதே பேர் இருக்கிறதுனால போட்டியிட முடியாதுன்னு சொல்ல முடியாது. அனைவரும் போட்டியிடலாம். போட்டியிடும் போது கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக ஃபோட்டோ போடுறோம்.